நருட்டோ யூனிவர்ஸ்ல ஒரு சமனிங் அனிமலோட கான்ட்ராக்ட் போடுறது மூலமா அந்த ஒரு அனிமலை சமன் பண்ணி நம்மளால பேட்டிலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில பலவிதமான சமனிங் அனிமல்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கிறதுலே டாப் 10 பெஸ்ட் சமனிங் அனிமல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஒரு வீடியோல நான் டெய்ல்டு பீஸ்ட்டை சேர்க்க விரும்பல. ஏன்னா டெய்ல்டு பீஸ்ட் அப்படிங்கிறது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாக்ரா இல்லையா. பட் சமனிங் அனிமல்ஸ்ங்கிறது மோஸ்ட்லி நேச்சுரல் எனர்ஜியை தான் கேதர் பண்ணி உயிர் வாழும். ஸோ குராமா மாதிரியான டெய்ல்டு பீஸ்ட்டை இந்த ஒரு லிஸ்ட்ல எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி இருக்கக்கூடிய சமனிங் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ நம்பர் 10ல இருக்கிறது மைட் கையோட சமனிங்கான நின்கமே. ஆக்சுவலா இந்த ஒரு டார்டாய்ஸால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத எங்கேயுமே ரிவீல் பண்ணல. பட் இதோட கழுத்துல லீஃப் வில்லேஜோட ஹெட் பேண்ட் இருக்கிறதுனால இதாலையும் பல விஷயங்களை பண்ண முடியலாம். பட் மைட் கை வந்து இதை மிட் ஏர்ல ஜம்ப் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாரு. அடுத்ததா நம்பர் 9ல இருக்கிறது சாஸ்கேவோட சமனிங்கான கருடா. ஆக்சுவலா சாஸ்கேவோட கர்ஸ் மார்க் வந்து போனதுக்கு அப்புறம் அவனால பறக்க முடியல. ஸோ தான் பறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு கருடாவை சாஸ்கே சமன் பண்ணுவான். மோஸ்ட்லி இந்த ஒரு ஜெயண்ட் சைஸ் ஈகிளை வந்து ஃபாஸ்டா பறக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நம்பர் 8ல இருக்கிறது டான்ஸரோட சமனிங்கான பாக்கு. ஆக்சுவலா பாக்கு வந்து ஒரு ஜெயண்ட் சைஸ் எலிஃபென்ட். இதால விண்ட் ரிலீஸ் மூலமா ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸா காத்த உறிஞ்ச முடியும். பட் ஃபயர் ஸ்டைலை யூஸ் பண்ணி இந்த ஒரு பாக்குவை ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிடலாம். அடுத்ததா நம்பர் 7ல இருக்கிறது கக்காஷியோட சமனிங்கான நிஞ்சா ஹவுண்ட். ஆக்சுவலா இந்த நிஞ்சா டாக்ஸை பேட்டிலுக்கு யூஸ் பண்றதை விட இதோட மோப்ப சக்தியை வச்சு ட்ராக் பண்றதுக்கும் செய்திகளை கரெக்டான இடத்துக்கு பாஸ் பண்றதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நம்பர் 6ல இருக்கிறது ஹன்சோவோட சமனிங்கான சாலமாண்டர். ஆக்சுவலா இந்த சாலமாண்டர் வந்து ரொம்பவே பெரிய அளவுல பாய்சனஸ் மிஸ்ட்டை வந்து வெளிப்படுத்தும். இந்த மிஸ்ட்ல இருந்து வெளியே வந்த கொடிய விஷம் வந்து தாக்கி ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்காங்க. பிளஸ் இதால தரைய குடஞ்சுக்கிட்டு வெளியே வர முடியும். செகண்ட் கிரேட் ஷினோபி வரப்ப ஹன்சோவோட வெற்றிக்கு இந்த ஒரு சாலமாண்டர் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். அடுத்ததா நம்பர் 5ல இருக்கிறது ரெனேகான் சமனிங். ஆக்சுவலா அனிமல் பார்த்தால பல விதமான அனிமல்ஸை பாத்தீங்கன்னா சமன் பண்ண முடியும். ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம ரெனேகான் யூஸ் பண்றதால இந்த அனிமல்ஸை கெஞ்சுட்சுலையும் போட முடியாது. பிளஸ் பெயினோட கெட்டோ ஸ்டாச்சு வந்து 10 டெயில்ஸோட வெசலா இருக்கிறதுனால ஆப்போனன்ட்ஸோட சாக்ரா லைஃப் எனர்ஜியை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்ததா நம்பர் 4ல இருக்கிறது சுனாடேவோட சமனிங்கான லேடி கட்சியூ. ஆக்சுவலா கட்சியூவை பேட்டிலுக்கு யூஸ் பண்றதை விட ஹீலிங்க்கு தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. லைக் இதால மல்டிபிள் ஸ்லக்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சாக்ரா மூலமா மத்தவங்களை ஹீல் பண்ணும். அடுத்ததா நம்பர் 3ல இருக்கிறது ஹிர்சனோட சமனிங்கான இந்த மங்கி கிங் எம்மா. ஆக்சுவலா இந்த எம்மாவால ஹிர்சன் அளவுக்கு ஸ்ட்ராங்கான தாய் ஜுட்சுவை யூஸ் பண்ண முடியும். பிளஸ் நருட்டோ யூனிவர்ஸ்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலான அடமான்டைட் ஸ்டாஃபாவும் எம்மாவால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இந்த ஒரு ஸ்டாஃப் வந்து அனுமார் வால் மாதிரி பெருசாகிட்டே வேற போகும். அடுத்ததா நம்பர் 2ல இருக்கிறது ஸ்னேக் சமனிங்கான மாண்டா. ஆக்சுவலா ரொம்பவே பெரிய அளவுல பல விதமான ஸ்னேக்ஸை வந்து சமன் பண்ண முடியும். சோ பேட்டிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்னேக் சமனிங் மூலமா சேஜ் மோடும் கத்துக்கலாம். அண்ட் அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது டோட் சமனிங். ஆக்சுவலா டோட் சமனிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் ஏகப்பட்ட டோட்ஸ் இருக்கு. இந்த டோட்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி திறமைகள் இருக்கிறதுனால பேட்டிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டோட் சமனிங் மூலமா சேஜ் மோடும் கத்துக்கலாம்.